நாம ஆரவல்லி சூரவல்லி கதைகளை தமிழ் சினிமாவிலையும் தமிழ்நாட்டு கிராமப்புறங்களிலும் தான் கேட்டிருப்போம். இது என்ன ஆரவல்லி மலை? சமீபத்துல முக்கியமான பிரச்சனையாக பேசப்படும் ஆரவல்லி மலையின் பின்னால் இருக்கும் ரகசியம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? மத்திய அரசின் அறிவிப்பால கொந்தளித்து எழுந்த பொதுமக்கள், தொடரும் போராட்டம், தலைநகரையே புரட்டி போட்ட போராட்டம் எதுக்காகன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் ரேஷ்மா. இன்னைக்கு ஆரவல்லி மலைத்தொடரை பாதுகாக்க வேண்டும்னு டெல்லி மக்கள் போராடுவது குறித்த தகவலை தான் பார்க்க போறோம். அப்படி என்ன மலைத்தொடர் இது? இமயமலைக்கே டஃப் கொடுக்குமான்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா அதுதாங்க உண்மை. இமயமலையை விடவும் பழமை வாய்ந்தது தான் இந்த ஆரவல்லி மலை. சுமார் 250 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட மலைக்கு பேராபத்து கொடுக்கும் விஷயத்த மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதற்காக தான் இப்போ தொடர் எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இருக்கு. அப்படி மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அண்மையில் இந்த மலைத்தொடரை ஆய்வு செஞ்ச சுற்றுச்சூழல் அமைச்சகம் இது குறித்த ஒரு வரையறை ஒன்றை உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த வரையறையில அப்படி என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மலையும் நிலத்தில இருந்து சுமார் 100 மீட்டர் அளவுக்கு மேல் உயரமாக இருந்தாதான் அது மலையாகவே கருதப்படும் சொல்லியிருக்காங்க. இதே போல 500 மீட்டர் இடைவெளிக்குள்ள 2 மலைகள் இருந்தா மட்டும்தான் அது மலைத்தொடராக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. அப்படி 100 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட மலையா இருந்தா அது அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்து மலைகளின் அழிவிற்கான ஆரம்பமாக உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க. மேலும் வெறும் உயரத்தை மட்டுமே வச்சு ஒரு மலைத்தொடரை நம்ம கணக்கெடுக்க முடியாது, அது தவறுன்னும் கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. இந்த மலைகளை சுரங்கம் தோண்டும் பணிக்காகவும் கட்டுமான பணிக்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவு மாநில அரசை கேட்காமல் செய்ததுன்றது குறிப்பிடத்தக்கது. மலைத்தொடர் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தலைநகர் டெல்லியை சுத்தியும் இந்த மலையின் எல்லை இருக்கு. குறிப்பா குஜராத்தில் உள்ள பாலன்பூர், ராஜஸ்தானின் முக்கிய பகுதியான உதய்பூர், மவுண்ட் அபு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள ஆரவல்லியின் உயரமான பகுதி இருக்கு. அதன் பிறகு பார்த்தா அஜ்மீர், ஆழ்வார், ஜெய்ப்பூர் போன்ற பகுதிகளிலும் இந்த மலை இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஹரியானா, குருகிராம், ஃபரிதாபாத், மேவார் போன்ற பகுதிகளிலும் இந்த மலையின் நீளம் இருக்கு. இந்த இடத்துல வாழும் மக்கள் எல்லாம் எதுக்காக இந்த அளவுக்கு தீவிரமான போராட்டம் நடத்துறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. தலைநகர் டெல்லி ஏற்கனவே அதிக காற்று மாசு இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க வசிக்கிறவங்க ஏற்கனவே மூச்சு கூட விட முடியாம நுரையீரல்ல வலியோட துடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது காற்று சுத்தமாக்கும் மலையை அழிக்கிறது தவறான விஷயமா தான் இருக்கு. நாம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஆரவல்லி மலை என்னவெல்லாம் செய்யுதுன்னு தெரியுமா? வாங்க பார்ப்போம். மழை மற்றும் காலநிலை பாதிப்பு ஏற்படாம தடுக்கிறதுக்காகவும் பாலைவன வெப்பத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்காகவும் ஒரு மிகப்பெரிய பேரிகார்ட் போல இந்த ஆரவல்லி மலை செயல்பட்டு வருது. ஆரவல்லியில் இருந்து துவங்கும் நீர்வள ஆதாரங்கள் எதுன்னு தெரியுமா? லூனி, சபர்மதி, பானஸ் போன்ற நதிகள் இங்கிருந்து அதன் பயணத்தை தொடங்குது. அதனால தான் வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர் சேமிக்க உதவுது. கனிம வளங்கள் நிறைந்த பகுதியான ஆரவல்லி மலையில செம்பு, இரும்பு, தாது, ஜிங்க், மார்பிள் போன்ற கனிமங்கள் அதிக அளவிலையும் கிடைக்குது. இங்கு பல நூறு ஆண்டுகளாகவே சுரங்க வேலைகளும் நடந்து வருது. மத்திய அரசின் அனுமதியோடு கார்ப்பரேட் முதலாளிகள் இந்த இடத்தை குறிவைக்கிறாங்க. மேலும் பல்வேறு வகையான விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த ஆரவல்லி காடு ஒரு புகலிடமாவே இருக்குன்னு சொல்லலாம். எதுக்காக இந்த அளவுக்கு இந்த மலைத்தொடரை காப்பாற்ற முயற்சிகள் நடக்குதுன்னு தெரியுமா? நீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கவும் இந்த காடுகள் வெட்டப்பட்டா மணல் புயல் அதிகரிக்கும் அபாயமும் உள்ளது. நிலம் பயனற்றதாக மாறும் சூழலும் உருவாகும். விவசாயமும் மேய்ச்சலும் பாதிக்கப்படும். மண்வளம் மாறும்னு சொல்லப்படுது. நீங்களே சொல்லுங்க மக்களே, இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? இதனாலதான் கூட்டம் கூட்டமா மக்கள் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. சேவ் ஆரவல்லின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டமே உருவாயிருக்கு. மக்களின் இந்த போராட்டம் சரியா இல்ல அரசாங்கத்தின் இந்த முடிவு சரியானதான்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலுடன். மீண்டும் இன்னொரு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம். நன்றி.